ஹாய் வியூவர்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு டவுட் என்னென்னா, நான் டயட் நல்லாவே பண்ணுறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இந்த டயட்டிங்கை ஸ்டாப் பண்ண உடனே கம்மியான வெயிட் எல்லாம் திருப்பி வந்துடும், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டயட்டிங்கை ஸ்டாப் பண்ணதுனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகலை, உங்களோட அந்த பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸை நீங்கள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணதுனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆச்சு. இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்டிவான டயட் தான் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு ஃபுட்டு சாப்பிடுவாங்க, இதுக்கு மேலே சாப்பிட்டா கேலரி அதிகமாயிரும் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஒரு கிராஷ் டயட் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டு இருக்கும்போதே மனசில் என்ன ஓடும்னா, எப்படா இந்த டயட் ஸ்டாப் ஆகும், ஒரு பிரியாணி சாப்பிடலாம், ஏதாச்சும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் டயட் பண்ணுவாங்க. டயட்டை ஸ்டாப் பண்ண அடுத்த நாளே ஹெவியாக சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஹெவியாக சாப்பிட்ட உடனே அடுத்த நாளும் ஹெவியாக சாப்பிடணும்னு தோணும். இது ரிப்பீட் ஆகும், வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணணும். இதை எப்படி பிரேக் பண்ணலான்னா, கிராஷ் டயட் பண்ணக்கூடாது. நீங்கள் டயட் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஒரே மெனுவை ரிப்பீட் பண்ணாதீங்க, அது போர் அடிச்சு போயிடும். ஸோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். டீ குடிச்சிக்கலாம், பெனானா சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஆயில் கம்மியாக சாப்பிடுங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க, மைதாவில் பண்ணால் எதுவும் எடுத்துக்காதீங்க, ஸ்வீட்ஸ் எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் இருக்கிற எக்கு, சிக்கன், கர்டு, மில்க், பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களான்னு பார்க்கணும். மில்லட்ஸு, பல்சஸ் இதெல்லாமே எடுத்துக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. சைட் பை சைடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, ஆயில் கம்மியாக. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபீஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு டயட்டாக பண்ணுறேன், இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் இதை கண்டினியூ பண்ணவும் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பெருசாக நீங்கள் உங்களையே போட்டு கஷ்டப்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்காது. இப்படி நீங்கள் ஒரு டயட் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ண அடுத்த நாள் நிறையா சாப்பிடணும், எனக்கு ருசியாக ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா அவ்வளோ நாளும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஹெல்தியான ஐட்டம்ஸ்லேயும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ரெசிபீஸ் கண்டிப்பாக இருக்கும். சாம்பார் அண்ட் தோசை நிறைய பேருக்கு பிடிக்கும். இது அன்ஹெல்தின்னு சொல்லவே முடியாது. மார்னிங் ஒரு தோசை, ஒரு எக்கு, சாம்பார் சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரைஸ் பிடிக்குமா, கொஞ்சோண்டு ரைஸு நிறைய கூட்டு வச்சு சாப்பிடுங்க, இதில் எல்லாம் ஆயில் கம்மியாக போடணும், அவ்வளோதான். சப்பாத்தி பிடிக்குமா, ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க, அது கூட சேர்த்து ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன், நிறைய கூட்டு. இப்படி சாப்பிட்டீங்கன்னா டயட் பண்ணுற மாதிரியும் இருக்காது, நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும். டயட் ஸ்டாப் பண்ணும்போது அடுத்த நாளே போய் நிறையா ஹெவியாக சாப்பிடணுங்கிற ஃபீலிங்கும் இருக்காது. இப்போ டயட்டு ஸ்டாப் பண்ண உடனே உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் பிடிக்கும், எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 80-20 அப்படிங்கிற ரூலை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் 80% ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களான்னு பார்த்துக்கோங்க, 20% உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய கார்ப், அதாவது ரைஸ் எல்லாம் சாப்பிடாம டயட் பண்ணீங்கன்னா, டயட் ஸ்டாப் பண்ண அடுத்த நாளே நிறைய ரைஸ் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரைஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்த ஒருத்தவங்க டக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது கார்ப் இல்லையா, அது நம்மளோட பாடியில் வாட்டரை தக்க வச்சுக்கும், அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ரிட்டென்ஷனால் வெயிட் பார்க்கும்போது ஜாஸ்தியாக காமிக்கும், 1 kg 2 kg வரைக்கும் ஜாஸ்தியாக காமிக்கும். உடனே நாம் என்ன நினச்சிருவோம், ஓ நான் நேற்றுக்கு ரைஸ் சாப்பிட்டேன், இது வரைக்கும் சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிட்ட உடனே 2 kg ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐயோ நான் இவ்வளோ வெயிட் ஏறிட்டேனே, எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு தோணும். ஆக்சுவலி இது ஃபேட் இல்லை, நீங்கள் அந்த ரைஸ் எடுக்கும்போது அதில் இருக்கிற கார்ப் உங்களோட பாடியில் நிறைய வாட்டரை தக்க வச்சுக்கும், அதனால தான் வெயிட் ஜாஸ்தியாக காமிக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா திடீர்னு அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரியும் காமிக்காது, வெயிட் பார்க்கும்போது நம்மளுக்கு பேனிக்கும் ஆகாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, டயட் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக அது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சைடில் தெரியாமல் சாப்பிட்டா கூட கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நான் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த நாள் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இதனால நீங்கள் டயட்டை ஸ்டாப் பண்ண உடனே ஓவர் ஈட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. டயட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். டயட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சுக்கோங்க, இது 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ நான் நிப்பாட்ட போகிறதில்ல, இதை நான் ஒரு 6 மாதம் பண்ணுவேன், இல்லைன்னா 8 மாதம் பண்ணுவேன் அப்படின்னு
உங்களோட மைண்டை நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 8 months ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க. உங்களுக்கு அது பிடிச்சி போயிடும். ஒன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸில் சக்சீட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்லித்தரா தேவையே இல்லை. இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு எப்போ அடுத்த டயட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ட்ராக்கில் வந்துடுவீங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி டயட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதோடு சேர்த்து ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் வாக்கிங் எல்லாம் போவாங்க. டயட்டை ஸ்டாப் பண்ண உடனே இதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நான் தான் டயட் பண்ணலையே, இன்றைக்கி நான் நல்லா சாப்பிட போகிறேன், அப்போ எதுக்கு இன்றைக்கி வாக்கிங் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிருவாங்க. நீங்கள் ரெண்டையும் சேர்த்து ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பாடி வந்து இந்த சாப்பிட்ற அன்ஹெல்தி ஃபுட்டெல்லாம் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் இப்போ நானும் சொல்கிறேன் எனக்கு டயட் தான் பண்ண முடியுது, ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னு. உடனே ஒரு கூட்டம் வந்துடும், ஐயோ ஒர்க் அவுட் பண்ணாமல் டயட்டெல்லாம் பண்ணக்கூடாது, மசில் லாஸ் ஆகும், அதாகும் இதாகும் அப்படின்னு. இப்போ எதுவும் பண்ண முடியாமல் டிப்ரெஸ்டாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைமில் வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. அவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணட்டும். டயட் பண்ணி ஒரு 4 kgs வரைக்கும் கம்மி பண்ண உடனே அவங்களுக்கே தோணும் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம் அப்படின்னு அவங்களுக்கே தோணும். யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம், நீங்கள் இப்போ டயட்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நாளையிலேருந்து ஏதாச்சும் நல்லா சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த அப்பவும் ஃபாலோ பண்ணணும். போர்ஷன் கண்ட்ரோல். அதாவது நீங்கள் சொல்வீங்கல்ல, நான் ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன், அது கூட கூட்டு நிறையா வச்சு சாப்பிட்றேன், இதான் நான் டயட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டாக இருக்க இன்னும் 2 ஸ்பூன் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதுதான் வெயிட் கெயினுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்க போகுது. நீங்கள் அன்ஹெல்தியாக சாப்பிட போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் டயட் பண்ணீங்க, உங்களுக்காக நீங்கள் வெயிட் கம்மி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு ஜாஸ்தியாக சாப்பிடணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் போர்ஷன் கண்ட்ரோல். இதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களோட வெயிட்டும் மெயின்டைன் ஆகும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் கார்பு சாப்பிடாமல் இருந்தீங்க, கார்பு திடீர்னு சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த வாட்டர் ரிட்டென்ஷனால் வெயிட் ஜாஸ்தியாக காமிக்கும் அப்படின்னு சொன்னால, அந்த பிரச்சனை வந்து நிறைய பேரை டீமோட்டிவேட் பண்ணி நிறைய சாப்பிட வைக்கும். நீங்கள் ஒரு டயட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணி நார்மலாக சாப்பிட ஆரம்பித்த உடனே ஒரு 3 நாளில் வெயிட் பார்ப்பீங்க, 2 kg ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான் போச்சு, திருப்பி ஏறுது. இந்த மைண்ட் செட் வேணாவே வேணாம். இந்த 2 kgயும் வாட்டர் தான். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அது மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 2 kgக்கு மேலே ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், என்ன தப்பாக சாப்பிட்றீங்க, ரொம்ப தேவையில்லாமல் சாப்பிட்றீங்களா, ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் டயட்டை ஸ்டாப் பண்ண டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி அந்த ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃபுக்கு வந்துடுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன நீங்கள் டாக்டர் மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு. நான் டாக்டர் தான், சேனலை வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம், ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் டாக்டர் அப்படின்னு காட்டிக்கல. இப்போதைக்கு நான் வந்து ஒர்க் பண்ணல, பாப்பாவை பார்த்துக்கணும், அதனால் ஒர்க் பண்ணல. அதுவும் ஒரு ரீசன், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டயட்டிங் பண்ணும்போது உங்களையே போட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை ஒரு பெரிய ஏதோ ஒரு கஷ்டமான விஷயமா நீங்கள் பண்ணும்போது தான் மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டயட்டிங்கே ஒரு லைஃப் ஸ்டைலாக பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவீங்க. இது எனக்கு நல்லா இருந்துச்சே, அதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. என் கூட டயட்டிங் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இப்போ இதுதான் சொல்கிறாங்க, டயட்டிங் இவ்வளோ ஈஸின்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 kg வரைக்கும் சிலவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் கேட்கும்போது. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால, ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால ரொம்ப சாப்பிட்டு திருப்பியும் வெயிட் கெயின் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக டயட் பண்ணி ஒரு வாட்டி சக்ஸஸை பார்த்தவங்க இப்படி ட்ராக்குக்கு போயிடுவாங்க. அது எல்லாராலேயும் முடியும், அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் இதை சொன்னேன்,
ஒன்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் டயட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட அந்த பெட்டர் வெர்ஷனை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் திருப்பி வெயிட் கெயின் ஆனாலும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் திருப்பி அந்த ட்ராக்கில் போயிடுவீங்க. ஈஸியாக டயட் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ லைஃப் லாங் டயட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, என்ன கஷ்டம் அது, நல்லா சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நீங்கள் குளிச்சிங்களா, தலைக்கு குளிச்சிங்களா, இப்போ அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி தலைக்கு குளிப்பீங்க. ஏன்னா நான் லைஃப் லாங் குளிச்சுட்டே இருக்கணுமா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நாள் குளிச்சுட்டு அப்புறம் லைஃப் லாங் குளிக்காமல் இருந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, உங்களுக்காக நீங்கள் உங்களை வெளியில் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு குளிக்கிறீங்க. அதே மாதிரி உள்ளே க்ளீன் பண்ணணும்னு டயட் பண்ணுறீங்க. டயட்டிங் வந்து ஒரு ஏதோ ஒன்று உங்கள் தலையில் கட்டி வைக்கிற மாதிரி நினச்சாதான் பிரச்சனை. அது வந்து நார்மலான ஒரு விஷயம். நல்லா ஹெல்த்தியாக பிடிச்ச மாதிரி சாப்பிட்டீங்கன்னா லைஃப் லாங் டயட்டிங்லேயே இருந்துட்டு போகலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சொல்கிற விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.